السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாளக்கூடிய அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் என்னுயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு 5 கடமைகளை விதியாக்கியிருக்கிறார். உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்களோ இவங்க இந்த 5 கடமைகளையும் நிறைவேற்றுவது கட்டாயம். அதில் யாருக்கும் காரணம் சொல்றதுக்கு இல்லை. அந்த தகுதிகளோடு இருப்பாங்கன்னா அந்த 5 கடமைகளும் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் விதியாக்கி. அதில் 1வது விஷயம்தான் ஷஹாதத். உலகத்தில் யாரெல்லாம் மனிதராக பிறந்தாங்களோ எல்லோரும் கட்டாயம் முஸ்லிமாக தான் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க மௌத்தாகிற நேரம் முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகிறோம். உலகத்தில் எப்படியும் வாழ்ந்துக்கணும். முஸ்லிம் இல்லாம நீங்க மரணிப்பீங்கடா மௌத்துக்கு புறம் உள்ள வாழ்க்கை நஷ்டமான வாழ்க்கையாக வைக்கும். எனவே மனிதர்கள் எல்லோரும் கட்டாயம் இந்த ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளும். அதை சிலர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, சிலர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. 2வது ஒரு கடமை, யாரெல்லாம் இந்த ஷஹாதத்தை கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து சொல்றான், அகீமுஸ் ஸலாத். நீங்க எல்லாரும் கட்டாயம் தொழுந்தாகும். எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தொழாம இருக்க உலகத்துல அனுமதி இல்லை. எல்லாருமே தொழும். ஆண்கள், பெண்கள், நோயாளிகள், பிஸியோடு உள்ளவங்க, வசதியானவங்க, ஏழைகள் எல்லாருமே தொழணும். எதுவரைக்கும் தொழணும்? சக்கராத்துடைய அந்த வருகராவுடைய நேரம், தொண்டை குலுக்கி உசுறு வார வரைக்கும் தொழணும். அதுல யாருக்கும் காரணம் சொல்லலாம். நோய, பிரச்சனைகளை, வேற வேற விஷயங்களை ஒன்றும் காரணம் சொல்லலாம். 3வது ஒரு கடமை நோன்பு. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். ரமதானுடைய மாசத்துல நீங்க ஹயாத்தோடு இருந்தா கட்டாயம் நோன்பு பிடிச்சா. நோன்பு பிடிக்காம இருக்கலாம். சில விதிவிலக்குகள், சில ஆட்களுக்கு மார்க்கம் நோன்பை வென்றதுக்கு அனுமதி. அதை தவிர அடுத்த எல்லா முஸ்லிம்களும் கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். 4வது ஒரு கடமை, அல்லாஹ் யாருக்கெல்லாம் சொத்து செல்வங்களை, வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ இவங்க அவங்களோட பணங்களை சரியாக கணக்கு பார்த்து அதுல இருந்து ஜகாத்தை வெளியாக்கணும். ஜகாத்தை வெளியாக்காம இருக்கலாம். அதுக்கு எந்த காரணங்களும் சொல்லலாம். 5வது ஒரு கடமை, அதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. ஏனைய கடமைகளை விட வித்தியாசமான ஒரு கடமை. ஏனைய நோன்பு, தொழுகை இதெல்லாம் உடலோட உள்ளத்தோட மட்டும் சம்பந்தப்படக்கூடிய.
ஜகாத் என்ற அமல் அது பணத்தோடையும் உள்ளத்தோடையும் சம்பந்தப்படக்கூடிய அமல். அஞ்சாவது ஹஜ்ஜுடைய அமல் இருக்குது. இது வித்தியாசமான ஒரு அமல். இது உள்ளத்தோடையும் சம்பந்தப்படுது, உடம்போடையும் சம்பந்தப்படுது, பணத்தோடையும் சம்பந்தப்படுது. இது மூணோடையும் சம்பந்தப்படுற ஆக முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமல். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஏனைய அமல்களுக்கு இல்லாத பெரும் பெரும் பாக்கியங்கள் அல்லாஹ் இந்த அமலுக்கு. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு வராங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களோட கையை நீட்டுங்க, உங்களோட கையை பிடிச்சி நான் இஸ்லாத்துக்கு வரேன். அல்லாஹ்வுடைய நபியும் சந்தோஷமாக கையை நீட்டினான். பிறகு பைஅத் செய்யறதுக்கான கையை நீட்டின அம்ர் இப்னு ஆஸ் கையை எடுத்துட்டார். நபி அவங்க சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தீங்கிறாய், திரும்ப ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவன் கையை எடுக்கிறாய்? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க ஒரு கேரண்டி தரணும். என்னது? நான் இஸ்லாத்துக்கு வாரதாக இருந்தா அல்லாஹ் இந்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கும். நான் நிறைய பாவம் செஞ்சேன். நபி அவங்க சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸே, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதர் மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனால் அந்த முஹாஜிருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரெண்டாவது, யார் இஸ்லாத்துக்கு வாராரோ அவர் முஸ்லீம் ஆகிற வரைக்கும் என்ன பாவங்கள் செஞ்சாரோ எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அந்த இஸ்லாத்தோட மன்னிக்கிறார். மூணாவது சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸே, ஒரு மனிதர் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்வார் என்றால் அவருடைய அந்த ஹஜ்ஜை வச்சு அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அன்பான சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய நபி எங்க கொண்டு வந்து சேர்த்தான்? இஸ்லாத்துக்கு வாரன்றது எவ்வளவு பெரிய ஒரு அமல். மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறது எவ்வளவு பெரிய ஒரு அமல். அந்த அமலோட அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை சேர்த்திக்கிறான். எனவேதான் சொன்னாங்க, இந்த ஹஜ்ஜுடைய அமல் இதை நிறைவேற்றுறதுக்கு யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கோ நீங்க பயப்படாம ஹஜ்ஜுக்கு போங்க. உங்களோட அந்தஸ்து என்னண்டா, உங்களோட மதிப்பு என்னண்டா, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதுக்குழு என்று சொல்லுங்க. வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதுக்குழு. நீங்க துஆ செய்யுங்க, உங்களோட துஆக்களை அல்லாஹ் கபூல் செஞ்சுடுவான். உங்களோட நியத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தருவானண்டா, அந்த ஹஜ்ஜை முடிஞ்சு உங்களோட ஊருக்கு வார நேரம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு உங்களுடைய அன்று பிறந்த பாலான போல அல்லாஹ் மாத்துறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் 3 நிபந்தனை சொல்றாங்க. அதுல ஒன்றுதான் வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஒன்று, ஹஜ்ஜுக்கு போறவர் அந்த ஹஜ்ஜுடைய அமல்ல இருக்கிற நேரம் அவருடைய வாயிலிருந்து எந்த விதமான மோசமான வார்த்தைகளும் வந்துடக்கூடாது, வாயால பாவம் செய்யப்படாது. இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, அவருடைய உடம்பால எந்த விதமான பாவங்களும் நடந்துடப்படாது. மூணாவது விஷயம் சொன்னாங்க, ஒருவர் ஹஜ்ஜுக்கு போய்த்து அவருடைய ஹஜ்ஜு கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜாக மாறவும் வேண்டாம், அவருடைய பணம் 100க்கு 100 ஹலாலான பணமாக இருக்கும். ஹலாலான பணத்தை யார் எடுத்துக்கொண்டு அந்த ஹஜ்ஜுக்கு போவாங்களோ திரும்பி வார நேரம் அன்று பிறந்த பாலகனை போல வருவாங்க. யாருடைய பணம் ஹராமான பணமாக இருக்குமோ, வியாபாரம் வருமானம் ஹராமாக இருக்குமோ, இவர் ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செஞ்சாலும் அதுல எந்த விதமான பொறுமதியும் இல்லை. இவர் அந்த ஹஜ்ஜுக்கு வைத்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் வரும், உனக்கு லப்பைக்கும் இல்லை, உனக்கு சாலைக்கும் இல்லை, உனக்கு எந்த பாக்கியமும் இல்லை. ஹஜ்ஜுடைய பாக்கியத்துக்காக சிறந்தவரான மாறுறதுக்காக போனவர் அங்க அல்லாஹ்வுடைய பதுவாவோட திரும்பி வந்தார். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும், அல்லாஹ் மௌத்துக்கு முன்னுக்கு அந்த பூமிக்கு அல்லாஹ் என்னை அனுப்பி எடுக்கும். அதுக்கு எங்களோட வியாபாரங்கள் பணங்கள் அது ஹலாலான பணமாக மாறும். அது ஒரு முக்கியமான விஷயம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு சொல்றானே, இவ்வளவு மதிப்பு சொல்றானே, அந்த ஹஜ்ஜில் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் என்ன இருக்கு? அந்த ஹஜ்ஜில் என்ன நடக்குது? அதனுடைய வரலாறு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் புதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லின்னாஸ். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட 1வது வீடு அது அந்த பைத்துல்லாஹ். எங்க ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்கு. எங்களோட வீடு, இது உம்மாட வீடு, இது தம்பிட வீடு, இது சாச்சாட வீடு. அந்த பைத்துல்லாஹ் என்றது அது அல்லாஹ்வுடைய வீடு. சரித்திரம் சொல்லுது, அல்லாஹ் தஆலா பைத்துல்லாஹ்வை கட்ட முன்னால அல்லாஹ்வுடைய அரஷுக்கு கீழால பைத்துல் மஹ்மூர் என்ற ஒரு வீடை கட்டுறான், ஒரு மஸ்ஜிதை கட்டுறான். இப்ப மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த பைத்துல் மஹ்மூர் நீங்க தவாஃப் செய்யுங்க. எல்லா மலக்குமார்களும் தவாஃப் செய்யலாம். பிறகு அல்லாஹ் மலக்குமாருக்கு சொல்றான், இந்த பைத்துல் மஹ்மூருக்கு நேராக உலகத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டு, அதான் பைத்துல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யற நேரம் மலக்குகள் சொன்னாங்களாம், ஆதமே நீங்க இப்பதானே தவாஃப் செய்றீங்க, நாங்க உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு தவாஃப் செஞ்சு முடிஞ்சேன்னு சொன்னாங்க. பைத்துல் மக்திஸ் உலகத்துல ஆக சிறந்த ஒரு மஸ்ஜித். அந்த இடத்துக்கு போறதே ஆக பெரிய ஒரு பாக்கியம். நிறைய வரலாறுகள் அந்த இடத்துல இருக்கு. ஆக பிரமாண்டமான ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை கட்டுறதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை பாவிச்சாங்க. அதுதான் விசேஷம். ஆனா பைத்துல்லாஹ்வை கட்டுறதுக்கு அல்லாஹ் மலக்குமாரையே பாவிச்சான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வீடு. பிறகு காலம் போக போக பல விஷயங்களால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் அதனுடைய அடிச்சுவடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை ஏற்றான், இப்ராஹிமே எனக்காக வேண்டி இப்ப நீங்க இந்த வீட்டை கட்டுங்க. அந்த பாக்கியத்தை அந்த வாப்பாக்கும் மகனுக்கும் அல்லாஹ் கொடுக்க முன்னால அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பெரும் சோதனைகளுக்கு உட்படுத்தினார். அந்த வீட்டுடைய பொறுமதியை விளங்குறதுக்கு நம்ம இப்ராஹிமுடைய சம்பவத்தை விளங்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல ஈராக்ல அங்கதான் பிறக்கிறாங்க. ஒரு வாலிப வயசு வார நேரம் அவங்களுக்கு விளங்குது, இந்த ஊர் மக்கள் சொல்றதெல்லாம் போய் இவங்க வேற கடவுள்களை வணங்குறாங்க, நம்ரூதை வணங்குறாங்க. எனவே முழு ஊருக்கும் எதிர்த்து ஒரு வாலிபராக நின்றார். சொன்னார், நீங்க எல்லாம் வணங்குற தெய்வங்கள் பிழை, வணங்க வேண்டிய ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்ற நேரம் தான் அந்த ஊர் மக்கள் இவங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். இவர்களை வளர்த்தவருடைய வாப்பா, வளர்ப்பு தந்தையும் ஆசனும் கூட சொல்லிட்டார், என் வீட்டுல உனக்கு இடம் இல்லை. இப்ப அந்த ஈராக்ல இருந்து வாலிப வயசுல மனைவியோட பலஸ்தீனை நோக்கி வரான். பலஸ்தீனை நோக்கி வந்தா பலஸ்தீன்ல பஞ்சம். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை வணங்குறாங்க. இப்ப அந்த பலஸ்தீன்ல இருந்து மிஸ்ருக்கு போறான். மிஸ்ருக்கு போற நேரம் தான் ஹாஜர் என்ற ஒரு பெண்ணை அந்த நாட்டுடைய அரசன் சாராவுக்கு கிஃப்டாக கொடுத்தார். அது பெரிய ஒரு சம்பவம். இப்ப மிஸ்ர்ல இருந்து திரும்ப பலஸ்தீனுக்கு வராங்க. இப்ப குழந்தை கிடைக்குது ஹாஜர் மூலமாக. இப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட ஹாஜரையும் உங்களோட அந்த சின்ன புள்ள இஸ்மாயிலையும் கொண்டு போய் யாருமே இல்லாத அந்த காட்டுல விட்டுடுவாங்க. பெரிய ஒரு தியாகம் இது, பெரும் ஒரு தியாகம். யாருமே இல்லாத ஒரு இடம் அது. மனித சஞ்சாரமே அந்த இடத்துல இல்லை, தண்ணீரும் இல்லை. அந்த இடத்துல பெத்த வாப்பா 86வது வயசுல பிறந்த புள்ள, அது எவ்வளோ பாக்கியம். அந்த புள்ளையையும் அந்த பெண்ணையும் அந்த இடத்துல விட்டுடுவார். பாருங்க எவ்வளவு பெரிய ஈமான் இருக்கு. எந்த பெண் அதை தாங்க போறான்? எங்களுக்கு சம்பவம் சொல்றது சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு இது நல்ல ஒரு கதை. அந்தி ஆகுற நேரம், இருட்டு ஆகுற நேரம் அந்த பெண்ணு உள்ளத்துல எவ்வளவு பயம் வந்துருக்கு. தனிய பிள்ளையோட காட்டுல இருக்கிறான், சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்துல எவ்வளவு ஒரு கவலை இருந்தது. இப்பதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் விட்டுட்டு வார நேரம் அந்த ஈமான் உள்ள பெண் கேட்டா, எங்களை விட்டுட்டு இப்ராஹிமே எங்க போறீங்க, எங்க போறீங்க? ஒரு பதிலும் சொல்லல, தலையை கீழே குனிச்சவர்களாக அப்படியே வரான். கடைசியில் அந்த பெண் கேட்டா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? பாருங்க, அல்லாஹ் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு.
எங்களுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்து, செல்வத்தை தந்து, எல்லா அமைப்புகளையும் தந்து, எங்களுக்கு கூட அந்த தவக்குள் இன்னும் வரல. அந்த பெண்ண தவக்குள் இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா ஒரு காலமும் அல்லாஹ்விலே வீணாக்க மாட்டான். அல்லாஹ் முழு உலகத்துக்கும் படிப்பினையான தாயாகவும் பிள்ளையாகவும் மாத்திர பாப்பா விட்டுட்டு வைத்தார். சில நாட்கள் போகுது, தண்ணியும் முடிஞ்சு சாப்பாடும் முடிஞ்சு, இப்ப அந்த தாயுடைய உள்ளம் பதறுது, எங்க பிள்ளைக்கு சாப்பிடுறது ஒண்ணுமில்லை. இப்பதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சஃபா மருவா 2 மலைக்கிடையில ஓடுறாங்க. ஒரு மலைக்கு மேலே ஏறி பார்க்குறாங்க, தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த மலையில அங்க ஓடுற நேரம் பார்த்தா இல்லை, திரும்ப இந்த மலையில இருக்கிற மாதிரி இருக்குது, அங்க ஓடி வரோம். சரித்திரம் சொல்லுது, அந்த சஃபா மருவா மலைக்கு இடையில ஓடுற நேரம் நடுவில் கொஞ்சம் ஸ்பீடா ஓடும், கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடும். சரித்திரம் சொல்லுது, அந்த பெண்ணுடைய பக்குவம் எப்படி பக்குவம் என்றால், மேலே ஏறினா பனியெல்லாம் விளங்குது. எனவே யாராவது ஆண்கள் வந்தா, யாராவது ஆண்கள் பார்த்துட்டா என்னைய பார்த்துருவாங்களே என்று அவங்களோட ஹிஜாப், அவங்களோட முந்தானியால மூஞ்ச மூடி விடுவோம். அந்த நடுத்துண்டு வார நேரம் மேல ஒன்றும் விளங்காது. எனவே அவனோட ஆடையும் கொஞ்சம் முஸ்தி கொண்டு, ஹிஜாபையும் கொஞ்சம் முகத்துல இருந்து ஆட்டி மிக வேகமாக விடுவாங்க. எப்படிமா அந்த சஃபா மருவா மலைக்கிடையில தண்ணியை தேடி ஓடுறாங்க. அல்லாஹ் இன்னைக்கு அது ஒரு இபாதத்தாக மாத்தி குர்ஆன் சொல்லுது, அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள்ல ஒன்றுதான் சஃபாவும் மருவா. சஃபா மருவாக்கு மேல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். மருவா மலைக்கு மேல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். இப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி 7 தடவை ஓடி முடிகிற நேரம் பார்க்குறாங்க, மகண்ட காலில் இருந்து தண்ணீர் வருது, காலுக்கு கீழே. அந்த இடத்துல ஒரு மலக்கு நிற்கிறார். ஓடி வந்தாங்க, ஜம் ஜம் தண்ணியே நில்லு என்றாங்க. தண்ணி அப்படியே நின்றுச்சு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்மாயிலுடைய தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவ அன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லில்லாட்டி முழு உலகத்துக்கும் அந்த தண்ணி பேசுது. இன்னைக்கு அந்த தண்ணியுடைய பொறுமதி எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு தண்ணி அது. இத்தனை வருஷம் அந்த தண்ணி வந்தும் இன்னும் அந்த தண்ணி முடியல, வத்தல். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தண்ணீரை யார் குடிப்பாங்களோ, குடிக்கிற நேரம் எந்த நியத்தை வைப்பாங்களோ, அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்யும். ஒரு தண்ணியுடைய சக்தி என்ன? ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த ஜம்சம் கிணறு அது ஒரு மலக்கு நின்ற இடம். அந்த இடத்துல இருந்து யாரு துஆ செய்வாங்களோ அல்லாஹ் அவனோட துஆவை கபூல் செஞ்சிருவான். 15 இடங்கள் அல்லாஹ் தஆலா அந்த ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்குள்ளார வச்சிருக்கிறான். அந்த 15 இடங்களும் துஆ கபூல் செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த ஜம்சமுடைய கிணறு அந்த இடத்துல இருந்து கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்யும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா நான் நினைக்கிறேன், பெரும்பாலும் இவங்க அந்த ஜம்சமுடைய தண்ணியை குடிக்கிற நேரம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லாரும் தாகமா இருக்கிற நேரம், தண்ணி ஆக தேவையான நேரம், அந்த நாள் என்ற தாகத்தை தீர்த்திரு என்று சொல்லி போட்டு அந்த ஜம்சமை குடிப்பாங்க. ஜம்சமுடைய ஆச்சரியங்கள் எத்தனையோ ஆயிரம், எத்தனையோ சரித்திரங்கள், ஒவ்வொரு இமாம்களுடைய சரித்திரங்களும் பதியப்பட்டிருக்குது. அவங்க எந்தெந்த நியத்துகளை குடிச்சாங்களோ அதை அல்லாஹ் கபூல் செய்யும். ஒரு தண்ணியுடைய அத்தாட்சி, ஒரு தண்ணியுடைய அற்புதம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உருவாகின பின்னால இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கனவு காட்டினார். இன்னி அராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹு ஃபன்துர் மாதா தரா. அந்த கனவு தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுக்காக குர்பான் செய்வாங்க. மகனை விட்டுட்டு போய்த்து எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால அந்த குழந்தை விளையாடக்கூடிய வயசுல திரும்ப புள்ளைய பார்க்க வராங்க. அந்த புள்ளைய அல்லாஹ்வுக்காக அறுக்கிறதுக்காக. எப்படி எங்களுக்கு இறக்கமான பாசமான புள்ள, பல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிருக்குது. வெள்ளைக்கு பஜாருக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு வார வரைக்கும் உள்ளம் ஃபுல்லா அந்த புள்ளையா தான். வியாபாரத்துக்கு மனசு இல்லாம போனாலும் அன்றைக்கு எப்படா அந்தி ஆகும், புள்ளைய வைத்து பார்ப்பேன் என்ற நீயத்தோடு இருக்கும். பல வருஷங்களுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அனுப்புறான், போய் இஸ்மாயில குர்பான் செய்யும்.
வாராங்க, வந்து கேட்டாங்க, மகனே இன்னி அராஃபில் மனாம், எனக்கு கனவுல காட்டப்பட்டிருக்குது, நான் உன்னை அறுத்து குர்பான் செய்யற மாதிரி உன்ட மஷூரா என்ன. சகோதரர்களே, அந்த தாயுடைய வளர்ப்பு, அந்த பெண்ணை பத்தி சொல்லவே இல்லை. அந்த பெண்ணுடைய தியாகத்துக்கு தான் உலகத்துல ஆக சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் தான் அந்த பரம்பரையில அல்லாஹ் கொடுத்தார். அந்த பெண்ணுடைய சிறப்புக்கு அதே போல அந்த பெண்ணுடைய வளர்ப்பு, அந்த புள்ள வாப்போ பார்த்து சொல்லுது, யா அபதி ஃபஅல் மா துமர், யா அபதி ஃபஅல் மா துமர், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். என் வாப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதோ அதை நீங்க செய்யுங்க. இஃப்அல் மா துமர், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், என்னைய நீங்க பொறுமையாளர்கள்ல பெற்றுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளையோட வார்த்தை. இப்ப அல்லாஹ் அந்த சம்பவத்தை குர்ஆன்ல ரசிச்சு அழகா சொல்றான். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், அந்த ரெண்டு பேரும் போய் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு அந்த குழந்தையை அறுக்கிறதுக்காக முகம் குப்புற பெறறார். வதல்லஹு லில் ஜபீன், இப்ப அறுக்கிறார். அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு அந்த புள்ளை அறுக்க வேண்டிய தேவை இல்லை, அந்த கழுத்தை அல்லாஹ் செம்பாக ஆக்கிவிட்டான். இப்ப வானத்துல இருந்து அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய சத்தம் வருது. வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம் கத் ஸத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே நீங்க கண்ட கனவை நீங்க உண்மையாக்கி, அந்த கண்ட கனவை நீங்க உண்மையாக்கிட்டீங்க. வஃபதைனாஹு பிதிபஹின் அதீம், இப்ப சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி இதை எனக்காக அருங்கன்னு சொல்றோம். அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுடைய மாசம் ஒரு மாட்டையோ ஆட்டையோ அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுக்கிறது. நாம யோசிக்கலும், ஒரு அறுப்பால் அல்லாஹ்க்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு மாட்டை அறுக்கிறதுல என்ன இபாதத்து? ஏன் ரத்தம் ஓட்டுறது அல்லாஹ் விரும்புறான்? அல்லாஹ் அதை விரும்ப காரணம், அன்றைக்கு அந்த வாப்பாவையும் மகனையும் பார்த்த காட்சியை அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் பார்க்க ஆசைப்படுறான். அவன் அடியார்கள் இந்த அமலை செய்யும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பான், எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பான். எனவே இந்த அமலை செய்யறதை பார்த்து அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் அதை திரும்ப திரும்ப புதுப்பிச்சு பார்க்கிறான். அந்த அமலுடைய ஆக முக்கியமான ஹிக்மத்துமை. இப்ப இந்த நிலைமைகளுக்கெல்லாம் பொறுவுதான் பல காலங்களுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தில வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்குது, மகனே நானும் நீயும் பைத்துல்லாவை கட்டணும். இப்பதான் அந்த காபா அங்க கட்டப்படுது. அந்த காபாவை கட்டுறதுக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல இருந்து ஒரு கல்லை இறக்குறார். அந்த கல்லுக்கு மேலே ஏறிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல்லாவை கட்டுறாங்க. கட்டிடம் மேல போக போக அந்த கல்லும் சேர்ந்து அப்படியே வசந்து மேல போகும். இன்றைக்கும் அங்க மக்காவுக்கு காபாவுக்கு போனா பார்க்கலாம், அந்த காபாவுக்கு முன்னால மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டின கல் அப்படியே இருக்கு. அதுல அவர்களுடைய 2 கால் தடமும் பதிஞ்சிருக்கு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கல்லு அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல், பொறுமதியான ஒரு கல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவன் வீட்டுக்கு அருகில் இடம் கொடுத்தான். காபத்துல்லா பைத்துல்லா, அதோட முன்னால மகாம் இப்ராஹிம். வாப்பா வீட்டுல இருந்து விரட்டினாரே, முழு ஊர் மக்களும் விரட்டினாங்களே. அல்லாஹ் சொல்றான், எனக்காக தான் நீ விரட்டப்பட்டாய், ஏண்ட வீட்டுக்கு பக்கத்துல அவனுக்கு வீடு தான் மக்காம் இப்ராஹிம். அந்த அத்தாட்சி நீ போன பார்க்கலாம். அதே போல அந்த காபாவுடைய ஆகப்பெரிய ஒரு ரகசியம் ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல். ஹஜருல் அஸ்வத் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கல் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல். அது இறக்கப்பட்ட நேரம் பாலை விட வெண்மையான ஒரு கல்லாக இருந்துச்சு.
அந்த பாவிகள் அந்த கல்லை பிடிச்சி அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த கல்லை உறிஞ்சு கொண்டுச்சு. எனவே கடும் கருப்பாக அந்த கல் இன்னைக்கு மாறி அதை போய் இதை பிடிச்சவங்களுக்கு விளங்கும். அதை பார்த்து யாரும் கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. பிடிக்கிறதுக்கே ஒரு 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 சாஃப்டான அமைப்புல, ஒரு இதமான அமைப்புல அந்த கல் இருக்கு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கல்லை யாரெல்லாம் தொட்டு மோருவாங்களோ நாளைய கியாமத்துடைய நாளையில அந்த கல்லுக்கு 2 கண் கொடுக்கப்படும், ஒரு நாவு கொடுக்கப்படும். அந்த கல்லு ஷஹாதத் சொல்லும், யா அல்லாஹ் இவங்கெல்லாம் என்னை தொட்டு மோந்தாங்க. இதெல்லாம் சகோதரர்களே, எங்களுக்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ நாளைக்கு எங்களுக்கு கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு சார்பா பேசுறதுக்கு எங்களோட சல்லியை வச்சு எந்த லோயர் மாரையும் கூட்டிட்டு போவேன். எங்களை அல்லாஹ்கிட்ட காப்பாத்துறதுக்கு யாரையும் கூட்டிட்டு போவேன். யாரும் எங்களுக்காக பேச மாட்டாங்க. நாங்க புத்திசாலிகளா இருந்தா அந்த பணத்தை வச்சு இது மாதிரி லோயர்ஸ் மாதிரி நாங்க உலகத்துல உருவாக்கும். நாளைக்கு அந்த கல் எங்களுக்கு சாட்சி சொல்ல போகுது, எங்களுக்கு சார்பான அல்லாஹ்கிட்ட நிக்க போகுது. அந்த ஹஜருல் அஸ்வத் இது அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி. அதோட மகாமு ருக்குனே யமானி என்ற ஒரு மூலை, அந்த இடம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்துல 70 மலக்குமார் இருக்காங்க. அந்த இடத்துல போய் யார் துவா செய்வாங்களோ, காபாவுடைய அடுத்த மூலை, அந்த இடத்துல யார் துவா செய்வாங்களோ அவர்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்றாங்க. அந்த 70 மலக்குமாரும் ஆமீன் சொல்றாங்க. ஒரு சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போய் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆ அந்த இடத்துல ஓதுவாங்க. பிறகு காபாவுடைய அடுத்த ஒரு அத்தாட்சி தான் ஹிஜ்ரே இஸ்மாயில், அரை வட்டமாக இருக்கிற ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குறைஷி காஃபிர்கள் அந்த காலம் காபத்துல்லாவை கட்டுற நேரம் ஒரு முடிவு செஞ்சாங்க. இந்த காபத்துல்லாவை கட்டுற நேரம் எந்த விதமான ஹராமான பணங்களும் இல்லாம 100க்கு 100 ஹலாலான பணத்தின் மூலமாக காபத்துல்லாவை கட்டுவோம் என்று முடிவு செஞ்சாங்க. அந்த காபத்துல்லாவை முக்காவாசி கட்டி முடிக்கிற நேரம் ஹலாலான முழு பணமும் முடியும். இப்ப அந்த ஒரு பகுதியை மட்டும் கட்டாம அப்படியே விட்டுட்டாங்க. சொன்னாங்க, அதுக்குள்ளால போய் யார் தொழுவாங்களோ இவங்க காபத்துல்லாவுக்குள்ளால தொழுவாங்க. அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ளால தங்க பீலி மீசா மழை பெய்கிற நேரம் அந்த காபத்துல்லாவுக்கு மீறாக விடக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த பீலியால தான் கீழே வரும். இமாம்கள் சொல்றாங்க, அந்த தங்க பீலிக்கு கீழே இருந்து கேட்கிற துவா அல்லாஹ் தஆலா கபூல் செய்யும். துவா கபூல் செய்யப்படக்கூடிய வேணும். அதே போன்ற அந்த காபால இருக்கக்கூடிய இன்னொரு அத்தாட்சி தான் முல்தஸம். ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் அந்த காபாவுடைய கதவுக்கும் இடையில உள்ளது. அல்லாஹ்வுடைய நபி அந்த அந்த இடத்துல அவர்களுடைய முகத்தையும் நெஞ்சையும் சேர்த்து வச்சுக்கொண்டு கையையும் அதுக்கு மேலாக வச்சுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட நீண்ட நேரம் துவா செய்வாங்க. அது துவா கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு இடம். இப்படி அந்த காபத்துல்லாவை சுற்றி அல்லாஹ் தஆலா பலவிதமான அத்தாட்சிகளை வச்சிருக்கிறார். பலவிதமான அத்தாட்சிகள். அந்த காபத்துல்லாவை தாங்கி இருக்கிற பூமி அது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பூமி. அல்லாஹ் குர்ஆன்ல பக்கா ಅನ್ನೋದು பேர் சொல்றான். லல்லதி பிபக்கத முபாரக்கன், அந்த இடம் பரக்கத் பொருந்திய ஒரு இடம். உலகத்துல அதிகமாக செலவழிக்கப்படுற இடமும் இல்லை. கோடி கணக்கில் பில்லியன் செலவழிக்கப்படுற இடம், சாப்பாடுக்கு செலவழிக்கப்படுற இடம், தண்ணீருக்காக செலவழிக்கப்படுற இடம். ஒரே நேரம் 30-40 லட்சம் மக்கள் ஒன்று சேரலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் அதே க்ரௌட். அந்த வார மக்களுக்கு எல்லாம் எங்கால உணவு ஏற்பாடு. இதுவரைக்கும் வரலாற்றில் அங்க இடம் போதாம போச்சு என்ற வரலாறே இல்லை. அந்த பரக்கத்தான பூமியை ஒருத்தர் மிதிச்சா அவர் வாழ்க்கையில எப்பயாவது ஏழை ஆவார், வாழ்க்கையில எப்பயாவது அவர் இல்லாம போவாரா? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில நேரம் சில வசதி உள்ள ஆட்களுக்கு பயம் வரும். அப்படியே ஒரே அடியா 25 லட்சம் செலவழிச்சா என்ன ஆகுறது, எங்களோட அமௌண்ட் குறைஞ்சிருமே, பணம் போதாம போயிருமே. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உறுதியாக சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்க, அல்லாஹ்வோட வாழ்க்கையிலிருந்து ஏழ்மையே இல்லாம. எப்படி ஒரு துரு பிடிச்ச இரும்ப கொண்டு போயிட்டு நெருப்புக்கு காட்டுற நேரம் அந்த துரு வேறையாக போகுதோ, இத மாதிரி வாழ்க்கையிலிருந்து ஏழ்மை போய் நிறைய வசதியாக வாய்ப்பான மக்கள் இன்னைக்கு இருக்கிறான்.
பார்வைக்கு பார்த்தா பெரிய வீடு, பெரிய வாகனம், நிறைய சொத்து செல்வம். மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இவங்க மிச்சம் சந்தோஷமாயிருக்கிறாங்க. ஆனா அவரை தனியை சந்திச்சு போய் கேட்டுவாங்க, நல்ல முகம்பதாக கேட்டுவாங்க. அவருக்குள்ள பிரச்சனைகள் அந்த ஊர்ல ஏழைக்கும் இருக்காது, பரம ஏழைக்கும் இருக்காது. எனவே அந்த வசதி வாய்ப்புள்ளவங்க அந்த பணங்களை பிடிச்சி வச்சுக்கொண்டு இன்னும் பிரச்சனைகளை கூட்டுறதில்லை புத்திசாலி. இந்த இடத்த வாழ்க்கையில ஒரு தடவை மிதிச்சு அந்த துவா கபூல் செய்யப்படுற இடங்கள் எல்லாம் போய் அல்லாஹ் கிட்ட துவா செய்யற நேரம் அல்லாஹ் வாழ்க்கையை சுத்தமாக்கி அனுப்புவான். ஹதீஸுடைய கருத்து, ஒரு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வெளியே வார நேரம் ஒரு மலக்கு சொல்லுவாராம், இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் போகும், அதெல்லாம் இதோட முடிஞ்சவன், இனி அவன மேல பாவங்கள் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் அவனைய சுத்தமாக்கிறான், போ புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பின்னு சொல்றான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் ஹஜ் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர நேரம் அவர் வீட்டுக்கு போக முன்னுக்கு அவருடைய கையை பிடிச்சி முசாபஹா செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்காக துவா செய்யுங்க, ஏன்னா மகஃபிரத்துக்காக துவா செய்யுங்க, எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏனென்றால் அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பாலகனை போல வாழ, அவர்கிட்ட பாவங்கள் இல்லை, அவருடைய துவா நேரடியாக கபூல் செய்யப்படும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்ட பூமி மதீனாவுடைய பூமி. நபி அவங்க மிஷ்காத்துடைய ரிவாயத், யார் ஹஜ்ஜை முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யறதுக்கு மதீனாவுடைய பூமிக்கு வந்து சலாம் சொல்லுவாரோ அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, உசுரோடு அவர் என்னை பார்க்க வந்தாங்க. அவர் போய் சொல்லக்கூடிய சலாமுக்கு அல்லாஹ்வுடைய நபி பதில் சொல்றான். ஒரு சஹாபி எழுப்பிக்கிறார், யார சொல்லுவா, நீங்க தான் அதாவது மௌத்தாகின பின்னால மண்ணோட மண்ணாகிருவீங்க, உடம்பெல்லாம் கரையான் சாப்பிட்டுருமே, எப்படி பதில் சொல்லுவீங்க? சஹாபி விளக்கம் இல்லாம கேட்டார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமாருடைய உடம்பை அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக ஆக்கிக்கிறான். எனவே நாங்கெல்லாம் ஹயாத்தோடு தான் இருப்போம், நீங்க வந்து சலாம் சொல்லுங்க, உங்களோட சலாத்துக்கு நான் பதில் சொல்லுவேன் என்று சொன்னாங்க. எனவே மேலான பெரியார் சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் ஆசை வைக்க வேண்டியவங்க நிறைய ஏழைகள் குருவி உணவுகளை சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பின்னால் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரான். எனவே அல்லாஹ் யாருக்கெல்லாம் வசதியை கொடுத்தானோ நாங்கள் நீயத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இல்லைண்டா போவோம், அது ஏழாண்டா ஹயாத்தோட இருந்தா வார வருஷம் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறல்ல என்ற முடிவை வச்சுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் தருவாயாக, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக.